أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل سيدنا مولانا محمد أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய நெஞ்சங்களே, இச்சிறப்பான மாதத்தில் இச்சிறப்பான ஒரு தொழுகையை தொழுதுட்டு இச்சிறப்பான இடத்துல இச்சிறப்பான அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான தீனுடைய விடயங்களை முதாக்கரா செய்வதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை நசீபாக்கினார். ஒவ்வொருத்தரும் எல்லா இடத்துல தனியாக துவா கேட்கணும். அல்லாஹுடைய தீனை பற்றி ஈமானை பற்றி சக்கராத்து வரையில் ஒவ்வொரு மனிதனும் கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்கணும். கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்கணும். ஒரு முஃப்தி வந்திருந்தார் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்தில். அவருடைய பேர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய முஃப்தி. ஒரு மனிதர் வந்து யா ரசூலல்லாஹ் இந்த சோஸ் ஹராமா ஹலாலான்னு கேட்டால், இந்த சோஸ் இந்த கொத்து ரொட்டி செய்கிறதுக்கு போடுவாங்க, எல்லாத்துக்கும் போடுவாங்கண்ணா, சோட்டிஸ் ஐட்டம் சாப்பிடுவதுக்கு போடுவாங்க சோஸ். ஹராமா ஹலாலாண்டா இந்த இவர்கிட்ட போய் கேளுங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னுவாங்க. யா ரசூலல்லாஹ் இந்த டை தலைக்கு போட்டுறது ஹராமா ஹலாலாண்டா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னுவாங்க. அலமுல் ஹலாலி வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய முஃப்தி, மிகப்பெரிய முஃப்தி. அது மட்டுமல்ல, காரியுல் குர்ரா, நடு நிஷியில எலும்பி தொழுவாங்க. சுபஹ் வரையில என்ன செய்வாங்கன்னா குர்ஆன் ஓதி தொழுவாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க. அவ்வளோ பெரிய காரி. இவர் அடிக்கடி 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 சஹாபாக்களை கண்டா அடிக்கடி பேசுவாங்க, தஷ்கீல் பண்ணுவாங்க. தஆல் நுமினு பிரப்பினா ஸஆ, தஆல் நுமினு பிரப்பினா ஸஆ. தோழர்களே கொஞ்சம் வாங்க, தீனை பற்றி நாங்கள் பேசுவோம், ஈமானை பற்றி பேசுவோம். பஜாரில் போனால், ஜிஹாதுடைய மைதானத்தில் போனால், ஹஜ்ஜிக்கு போனால், உம்ராவுக்கு போனால், குடும்பத்தோடு போனால், எல்லாரோட போனாலும் அடிக்கடி சொல்லுவாங்க, வாங்க ஈமானை பற்றி முதாக்கரா செய்வோம், தீனை பற்றி முதாக்கரா செய்வோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 2 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செஞ்சாங்க. இந்த உம்மத்துக்கு இஸ்லாத்தை பாதுகாத்து கொடுக்க வேணும் என்று தன்னுடைய முழு முயற்சியில் ஈடுபட்ட மிகப்பெரிய மகான்கள்ல ஒருவர் இமாம் புகாரி. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்து இந்த உம்மத்துக்கு விளங்குறதுக்காக லேசி 8000 ஹதீஸ்களை கொண்டு ஒரு கிதாபை கோர்வை செஞ்சாங்க. அந்த கிதாபுடைய பேரு சஹீஹுல் புகாரி. அதுல ஆரம்ப பகுதியிலேயே இந்த பாடத்தை கொண்டு வருவாங்க. எத்தனையோ பாடம் இருக்குது. அதில் ஆரம்ப பாடம் கிதாபுல் ஈமான் என்ற பாடம் வஹியோட சேர்ந்து. கண்ணியமான சகோதரர்களே, இது நோன்பு காலத்தில் மட்டுமல்ல, எங்களோட ஊரில் கழுத்தர வெலிகமையில் ஆரம்பிப்பாங்க. 17 இங்கே எப்படியோ தெரியாது, 17 ஆரம்பிப்பாங்க. 19, 21, 23, 25, 27, 29 இப்படி ஒவ்வொரு பள்ளியில் மாறி 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 ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, நிகழ்ச்சிகள் செய்வாங்க, மக்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. கனிமான சகோதரர்களே, மௌத்து வரையில அல்லாஹ் பற்றி, அல்லாஹுடைய தீனை பற்றி ஒவ்வொருத்தரும் பேசணும், கேட்கணும். முயற்சியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்கள்கிட்ட நோன்பை கபூல் செய்வானா, அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நசீபாக்குவானா. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா இவ்வளவு இரக்கமானவன் பாருங்க. பெரிய ஒரு மாற்றம்.
எவ்வளவு பெரிய மாற்றம்! சூரியனை மாத்தி விடல, சந்திரனை மாத்தல, அல்லாஹ் படைச்ச நட்சத்திரங்களை மாத்தல, அதெல்லாம் ஈக்கத்தான் செய்யும். எவ்வளவு விஞ்ஞானிகள் போயிட்டு ஆய்வு செஞ்சாலும் சில நேரம் ஆய்வுக்கு உட்படாமல் இருக்கலாம். அதொன்றும் எல்லாம் மாத்த போகல. இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினா 11 மாதம் சுவர்க்கம் மூடப்பட்டிருக்கும், சுவர்க்கத்தை திறந்துட்டான் அல்லாஹ். நோன்பு காலத்துல 11 மாதம் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நரகத்தை அல்லாஹ் மூடி விட்டான். பெரிய 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 ஷைத்தான்கள், அந்த ஷைத்தான்கிட்ட லீடர் இபிலீஸ் சொல்லுவான். இபிலீஸ் பொல்லாத ஷைத்தான், நெருப்பால படைக்கப்பட்டவங்க. சில நேரம் இந்த பில்டிங் சைஸும் இருப்பான், இந்த பில்டிங் சைஸ். அவ்வளவு பெரிய ஷைத்தான்கள், கொம்பு வந்த ஷைத்தான்கள். இந்த ஷைத்தான்களை யாரும் துவா செஞ்சு நாங்க காணத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்க. எங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. அதை கண்ட்ரோல் பண்றவங்க ஜபானியாக்கள், மலக்குகள் இருக்கிறான், அவங்கள அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த மாதிரி அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்களை விலங்கிட்டு கடலிலே எறிவதற்காக அல்லாஹ் இந்த நோன்பு காலத்தை தேர்ந்தெடுத்தான். வசுஃபுதி ஷயாத்தீன், இவ்வளவு பெரிய மாற்றம் என்று பாருங்க. சுவர்க்கத்தை திறந்து நரகத்தை மூடி ஷைத்தான்களை விலங்கிடப்பட்டு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குற அடியார்களோடு அல்லாஹ் இவ்வளவு இரக்கம். அடியார்கள் அவங்களோட நடத்தையில மாற வேண்டும், மனப்பாங்குல மாற வேண்டும், சூழல்ல மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை இத்துக்குமினார் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? நோம்புல ஏற்படுத்துறார். நோம்புல அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன். அதனால் அருமையானவர்களை, இந்த ஒரு மாதம் அல்லாஹ் தந்திருக்கிற அல்லாஹ்ட மக்ஃபிரத்தை அடைகிறதுக்காக, அல்லாஹ்ட மக்ஃபிரத்தை அடைகிறதுக்காக, ரஹ்மத்தை அடைகிறதுக்காக, நரக விடுதலை அடைகிறதுக்காக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அர்ஷ படைச்சி, அந்த அர்ஷ தண்ணீர்ல படைச்சி, அல்லாஹ் பேனாவை படைச்சி, பேனா எழுதுறதுக்காக பெரிய ஒரு பலகையை படிச்சு லௌகுல் மஹ்ஃபூல படிச்சு கலாக்கதரை எழுதிட்டான். அந்த கலாக்கதரில் எழுதப்பட்ட விரியன் தான் அல்லாஹ் நிறைய மஹ்லூக்காத்துகளை படைப்பான். அதுல ஒரு படைப்பு மலக்குகள். இந்த மலக்குகளை பரிசிக்கிற அல்லாஹ் எப்படி என்றா, அவங்க 100க்கு 100 அல்லாஹ்க்கு வழிபட்டு கொண்டே இருப்பாங்க. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். சில மலக்கு சுஜூதுல இருப்பாங்க, தஸ்பீஹ்ல இருப்பாங்க, 4வது வானத்துல மூமின்களுக்காக துஆ செஞ்சு கொண்டே இருப்பாங்க. எண்ணில் அடங்காத மலக்குகள். இதுக்கு நேர்மாற்றமான ஒரு படைப்பை படிச்சு அவங்க ஷைத்தான். இந்த ஷைத்தான் பாவம் செஞ்சு கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டு மனிதர்களையும் மாற்றம் செய்வதற்கு பழக்கி கொண்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில தான் மனிதர்களை படைச்சிருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில நன்மையும் செய்வார் பாருங்க, தீமையும் செய்வாரு. மஸ்ஜிதில் வந்து தொழுவாரு, சில நேரம் மாற்றமாக நடந்துடுவார். வியாபாரத்தில் ஹலாலையும் செய்வார், சில சந்தர்ப்பங்களில் ஹராத்துக்கும் போய்த்திருவார். அல்லாஹ்வுக்கு வழிபடுவார், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வார். இது மனித சுபாவம். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன். மனிதன் நன்மை செய்யணும், மனிதன் மாற்றம் செஞ்சா தௌபா செய்யணும், சக்கராத்துடைய நேரத்தில் அவன் நன்மையோடு மரணிக்கணும் என்பதற்காக டெய்லி 5 நேர தொழுகை, ஒவ்வொரு வாரம் ஜும்மாவுடைய தொழுகை, ஒவ்வொரு வருடமும் நோன்புடைய ஏற்பாடு, சகாத்துடைய ஏற்பாடு, ஹஜ்ஜுடைய ஏற்பாடு, இன்னொரு எல்லா அமல்கள் ஏற்பாடு. மனிதன் அல்லாஹ்விடத்துல வார நேரம் மக்பிரத்தோட வர வேண்டும், நல்லவனாக வர வேண்டும், கல்வி சலீமோட. இதுக்குதான் அல்லாஹ்வுடைய இவ்வளவு பெரிய ஏற்பாடு. அதனால் அருமையானவர்களே, இப்ப நாங்கள் 30 வருஷம் நோன்பு நோட்டி அல்ஹம்துலில்லாஹ். வயசாளிகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எத்தனை வருஷம்? 50 வருஷம் நோன்பு நோட்டி இருப்பேன், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை சிந்தனை எடுக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை மன்னிச்சிட்டானா? அல்லாஹ் எங்களை மன்னிச்சிட்டானா? நாங்க மரணிக்கிற நேரம் கல்வி சலீமோட தௌபாவோட மரணிப்போமா? நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்தனை கொடுப்போம். கண்ணியமான சகோதரர்களே, மௌத்து வரையில ஒவ்வொரு மனிதனும் நலவு செய்வதற்கு, தீமையிலிருந்து தன்னை தற்பாதுகாப்பதற்கு, செஞ்சிட்டா தௌபா செய்வதற்கு ஒவ்வொருத்தரும் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும். சஹாபி இருந்தார், அவரால் சின்ன சின்ன பாவம் நடக்கும், மனிதன் தானே. இவர் ஒரு தடவை காலையில போய்கொண்டிருக்கிறார் ஒரு பாதையில. இவர் விறகு வெட்டி விற்கிறவர், ரொம்ப எளிமையான மனிதர். அந்த பாதையில போய்கொண்டிருக்கிற நேரம் அந்த பாதையில பெரிய ஒரு மரம் மட்டும் சாய்ந்து இருக்குது. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே நடக்க இல்லை, பைத்துட்டாங்க.
ஆனா ஒரு பெரிய பிரச்சனை, பாதையில போறவங்களுக்கு போகலாம், ஒட்டகங்களுக்கு போகலாம். ஆனா இந்த மனிதர் என்ன தெரியுமா செய்தாரு? காலையிலிருந்து மாலை வரையில அந்த பெரிய மரத்தை, இருக்கிற 2 மரத்தை வெட்டி அப்படியே செய்து காக்கினார். அல்லாஹ்வுக்காக இந்த வேலையை செய்தார். கல்பே சலீமோடு அல்லாஹ்வுக்காக செய்தார். ஒரு சமூக பணியை தான் செய்தாரு. ஒரு பாதையை சுத்தமாக்கினார். முஸ்லிம்களுக்கு ஒரு லேசை ஏற்படுத்தினார். அல்லாஹ்வுக்காக செய்தார். அல்லாஹு தாலா எவ்வளவு இறக்கமுள்ளவன்னு பாரு. அல்லாஹ் இவரை மன்னிச்சு சுவர்க்கத்துல நுழைவித்தத அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ மூலம் அல்லாஹ் அறிவிக்கிறார். இரவு நேர கனவு காண்றான். அந்த கனவு அடுத்த நாள் ஜும்மாவுல பயான்ல சொல்றான். இன்னி ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah கான ஷஜரத்துன் யக்தஉஹா ஃபீ தில்லி தரீக். ஒரு மனிதனை கண்டேன், ஒரு பலகீனமான மனிதர். இவ்வாறு பாதையில போற நேரம் பெரிய ஒரு மரம் ஒன்று சாய்ந்திருந்தது. அந்த மரத்தை வெட்டி முஸ்லிம்களுக்கு லேசை ஏற்படுத்தினார். இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார். ஃபகஃபரல்லாஹு லஹு வஅத்கலஹுல் ஜன்னah. அல்லாஹ் அவரை மன்னிச்சு சுவர்க்கத்துக்கு நுழைவித்துட்டான். சுவர்க்கத்துல மரத்துக்கு மரம் உலா வந்து கொண்டிருக்கிற காட்சியை நான் கண்டேன் என்றார். புகாரில வருது. கண்ணியமான சகோதரர்களே, லேசான ஒரு அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார், மக்ஃபிரத்தை அடைந்தார், சுவர்க்கத்துக்கு நுழைந்துட்டார். சுப்ஹானல்லாஹ். இந்த பாடத்துல இருந்து நாங்க படிக்கணும். மௌத்து வரையில மக்களுக்கு இஹ்லாஸோட சேவை செய்யணும். மௌத்து வரையில முஸ்லீம்களுக்கு லேசை ஏற்படுத்தி கொடுக்கணும். மௌத்து வரையில சமூகத்தோட இரக்கமாக நடக்கணும். எந்த சின்ன அமலாக இருந்தாலும் ரப்பிட்ட அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறார், மக்ஃபிரத்தை நாடி செய்கிறார். அல்லாஹ் அவரை மன்னிக்கிறார். ஒரு மனிதர் ஓடோடி வாரார். வந்த உடனே அல்லாஹ் அவரை நெருக்கமாக கூப்பிடுறார். அவரே சொல்றாரு, யா அல்லாஹ், என்னிடத்துல ஒரு அமலுமே இல்லை யா அல்லாஹ், செய்ததெல்லாம் பாவம்தான். அல்லாஹ் அவரோட பேசுறான். புகாரில் வரக்கூடிய அழகான சம்பவம். கிட்ட வாங்க, உங்கள்கிட்ட 2 பழக்கம் இருக்குது. நீங்க செய்ததெல்லாம் பாவம்தான், ஆனா உங்களோட 2 பழக்கம் நமக்கு பிரிச்சிருக்குது. அதுல ஒன்று, நீங்க பாவம் செய்வீங்க, ஆனா மற்றவர்களுடைய பாவத்தை தேட மாட்டீங்க, மற்றவர்களுடைய குறைகளை நீங்க தேட மாட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். மற்றவர்களுடைய குறைய மறைப்பீங்க. இது உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்பு. 2வது பண்பு, நீங்க ஒரு பணக்காரர், அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை தந்தான். கடனாளிகளை கண்டா, ஏழைகளை கண்டா அந்த கடன் சுமையை நீங்க அப்படியே மன்னிக்கிறீங்க. மௌத்துடைய நேரத்துல நிறைய பேர் ஓடி வருவீங்க, என் அபிய மன்னிச்சிடுங்க என்று மகன் ஓடி வருவார். வாப்பா ஓடி வருவார், என் மகனை மன்னிச்சிடுங்க. மனைவி ஓடி வருவா, என் கணவனை மன்னிச்சிடுங்க. நீங்க மன்னிக்காட்டி வியாபாரத்துல உங்களுக்கு தர வேண்டிய கடனோட இவர் மௌத்தாகிட்டா கபரு அந்த மன்னரை என்னவாகும் என்று மனைவி கெஞ்சுவா. கணவன் மௌத்தாயினா, தாய் மௌத்தாயினா தகப்பன் பிள்ளைகள் கெஞ்சுவான், தகப்பன் மௌத்தாயினா பிள்ளைகள் கெஞ்சுவான். இவருடைய நல்ல மனசு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய மனசு. மன்னிச்சுட்டே நடுவாங்க. ஏழைகளாக இருந்தா, அந்த பாரத்தை தூக்க முடியாதாக இருந்தா, வியாபாரத்துல செக் கொண்டு ரிட்டர்ன் ஆயிட்டு, அல்லது செக் கொண்டு பம்ப் ஆயிட்டு, அல்லது தர இல்ல, அல்லாஹ் மறுமையில எனக்கு தருவான், இவரை நீ பிடிச்சிடாதே என்று உள்ளத்தால மன்னிச்சிடுவாரு. வந்தவர்களுக்கு சொல்லுவாங்க மன்னிச்சிட்டேன் என்று. இன்னுமொத்தரோடோடி வருவார், என்ற வாப்பாட கடனை நான் உங்களுக்கு லேட்டாகி தாரேன் என்றுவார். வாப்பா மௌத்தாயிட்டார், நீங்க பிடிச்சிடாங்க, அவகாசம் கொடுப்பார். ரமலான்ல தெரியலாதா, ஹஜ்ஜி வரையில் அவகாசம், ஹஜ்ஜி வரையில தெரியலாதா, அந்த முஹர்ரம் வரையில் அவகாசம். இந்த பழக்கம், மன்னிக்கிற பழக்கம் உன்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் அவரை சொல்லி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை தேடுறது 27 மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை தேடுறது துஆல மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை தேடுறது கண்ணியமான சகோதரர்களே தொழுகையில மட்டுமல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொல்லி தந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த மனிதனுடைய எவ்வளவு பெரிய நல்ல தன்மைன்னு பாருங்க.
ஏழைகளுடைய கடனை அப்படியே மன்னிச்சிடுவாங்க. பணக்காரர்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் சொல்லுவான், இந்த பண்பே இரக்கமுள்ள பண்பு, மன்னிக்கிற பண்பு, இது ஏண்ட பண்பு உன்னிடத்துல இருக்குது, எனவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், சுவர்க்கத்துக்கு போங்க. புகாரில வருது. கனிமான சகோதரர்களை, பெரியார்களை பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன், அல்லாஹ் எவ்வளவு மன்னிக்கிறதுக்கு நாடுறான்னு பாருங்க. எந்த அமல்ல அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பு வச்சிருக்கிறான்னு தெரியா, ஆனா அதே நேரத்துல எந்த பாவத்துல அல்லாஹ் பிடிப்பானு தெரியா. பாவத்துல யாருக்கும் துணிச்சல் வரக்கூடாது. ஒரு வயசாலி மனிதர் இருந்தார், அல்லாஹ்வுக்கு முற்று முழுக்க மாற்று செஞ்சு கொண்டே இருந்தார். நபிமார்கள் தொழுகைக்கு பேசுவாங்க, அவருக்கு தொழுகைக்கு முன்பின்னாகும். ஜகாத்துக்கு பேசுவாங்க, ஜகாத் முன்பின்னாகும். நல்ல அமல்கள் முன்பின்னாகி கொண்டே இருக்கும். ஆனால் நல்ல அமல்கள் ஒன்றும் செய்யல. அவரு அல்லாஹ்வை ஏற்று இருந்தாரு. ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு, அல்லாஹ் மர்மையில் எங்களை பிடிப்பானோன்ற பயம், கபூர்ல இருந்து எங்களை பிடிப்பானோன்ற பயம் இருந்துச்சு. சக்கராத்துடைய நேரம், இந்த வயசாலியுடைய சக்கராத்துடைய நேரம். பிள்ளைகளை கூப்பிட்டு, பிள்ளைகளா, எனது குழந்தைகளா, ஒரு வசியத்தை ஒன்று செய்ய போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உட அபி, உட தந்த நன்மை ஒன்று செய்யல, இது தெரியும் தானே? ஓ தெரியும். செஞ்சதெல்லாம் பாவம், ஓ தெரியும். ஆனா எனக்கு அல்லாட பயம் இருக்குது, அல்லாஹ் என்ன கபூர்ல இருந்து பிடிப்பானோ தெரியா. நான் மரணித்தால் இந்த உடம்ப என்ன செய்யுங்க, எரிச்சிடுங்க. பிள்ளைகளுக்கும் விளப்பம் இல்லை. அபி வசிய செஞ்சாங்க, இந்த வசியத்தை நிறைவேற்றா இல்லையாண்டு உலமாக்கள்கிட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. அபியிட வசியத்தை இது கூடுமா கூடாதான்னு கேட்கறதுக்குரிய அந்த சிந்தனை இருக்கல்ல. மௌத்தாகிட்டார் வாப்பா. அதுக்கு பிறகு வாப்பாவுடைய வசியத்தை, வாப்பாட உடம்ப எரிச்சி, அந்த எரிக்கப்பட்டதை கொஞ்சத்தை கடல்ல போடுறாங்க, கொஞ்சத்தை அப்படியே புதைக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு பாடம் படிச்சுத்தாரான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய நபி சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் தாபீங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. வாழையடி வாழையாக 27வது இடத்துல நாங்க படிச்சோம். இப்ப நீங்க 28வது இடத்துல இந்த ஹதீஸை படிக்கிறீங்க. இப்ப இந்த ஹதீஸை படிக்கிறது மட்டுமல்ல, ஹதீஸ் நாங்க தலையில எடுத்துக்கொண்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் தக்வா. இன்னும் 3 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுதான் மார்க்கம். அப்பதான் இஸ்லாம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இந்த மனிதனை அல்லாஹ் அப்படியே எழுப்பாட்டினான். அல்லாஹ் சாம்பலுக்கு கட்டளையிட்டான், கக்கு என்று சொல்லி கடலுக்கு பூமிக்கு அந்த சாம்பல் ஒன்று சேர்ந்துச்சு. அல்லாஹ் குன் என்ற வார்த்தையை பாவிச்சோடனே அவர் எழும்பினார். இப்ப அல்லாஹ் கேட்கிற, ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை எரிக்கிறதுக்கு கட்டளையிட்டீங்க? யா அல்லாஹ், வேறொன்றுமே இல்லை, உண்ட பயம். நீ என்ன கபூர்ல பிடிப்பாயின்னு நல்லா தெரியும். முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பம், மஹ்ஷர் மைதானத்துல பிடிப்பாய், சிராத்துல் முஸ்தகீம்ல பிடிப்பாய், ஒவ்வொரு இடத்துல பிடிப்பாய் என்ற ஓண்ட பயம். நீ என்ன பயந்தாயா? நீ என்ன பயந்தாயா? ஆமியா அல்லாஹ், நீ என்ன பயந்ததுக்காக சுப்ஹானல்லாஹ், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சுபஹ் தொழுகைக்கு எல்லாரும் வாரீங்க அல்லாஹ்வுடைய பயத்தால. இஷா தொழுகைக்கு வாரோம் அல்லாஹ்வுடைய பயத்தால. ஒரு வியாபாரத்துல உண்மையை பேசுறோம் அல்லாஹ்வுடைய பயத்தால. ஜினால இருந்து தவிர்ந்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய பயத்தால. வட்டியில இருந்து தவிர்ந்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய பயத்தால. பொய் சத்தியத்தில இருந்து பயந்து நிற்கிறோம் அல்லாஹ்வுடைய பயத்தால. பெற்றோர்களுக்கு நோவினை செய்யாமல் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய பயத்தால. மனைவி மக்களுடைய ஹக்குகளை, உரிமைகளை சரியாக நிறைவேற்றுகிறோம் அல்லாஹ்வுடைய பயத்தால. இந்த அல்லாஹ்வுடைய பயம் நாளைக்கு மறுமையில எங்களை மன்னிச்சு சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும்டா. கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வுடைய பயத்தால ஒருவருக்கு மன்னிப்பு கொடுத்தான். ஒரு சின்ன ஒரு அமலால, மக்களுக்கு செய்யற சேவையால அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒருவருக்கு அல்லாஹு தஆலா கடனை மன்னிச்ச இரக்கத்தினால அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்தான். இன்னும் ஒரு பெண்மணி இருந்தான். நாங்களே தொடர்ந்து கேட்கிறது தான், இந்த தொடர்ந்து கேட்கிறது தானே தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல? ஹதீஸ்ல இருக்கிறது தானே சொல்லணும். இல்லாத சொல்லி நான் நரகத்தை சம்பாதிக்க தேவையில்லை.
இல்லாத சொல்லி மன் கதிப அலைய முத்தஅம்மிதா ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார். இல்லாத சொன்னா அவங்களுக்குரிய எச்சரிக்கை நரகத்துக்கு போவாங்க. நாங்க அடிக்கடி கேட்கிற விஷயங்கள் தான். இதையும் ஆண்ட முதாக்கரா அல்லாஹுடைய மக்ஃபிரத், அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய விஷாலத்தை பாருங்க. ஒரு பெண்மணி இருந்தா, அவக்கு சுத்தி வளர்ச்சி ஆண்கள் இருக்கல்ல, வாப்பை இருக்கல்ல, அவக்கு ஒழுக்கத்தை செல்ல, ஹஸ்பண்ட் மரணிச்சுட்டாங்க, அவக்கு ஒரு பாதுகாப்பு யாருமே இல்லை, ஒரு நான தம்பி இருக்கல்ல, ஒரு சாட்சியில கசின் பிள்ளைகள் ஒருத்தருமே இருக்கிற குடும்பமே இருக்கல்ல. ஒரு பெண்ணுக்கு ஆம்பளை இல்லாட்டி எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒரு பெண்ணுக்கு குறைஞ்சது வாப்பை இருக்கணும், அல்லது நானே இருக்கணும், அல்லது கணவன் சரி இருக்கணும், அப்படி இல்லாட்டி மகன் சரி இருக்கணும். யாராவது ஒரு மகரமானவர் இருந்தா தான் அந்த பெண்ணை பத்தி அந்த கெக்குமேண்டா அந்த பெண்ணை பத்தி என்ன செய்வாங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடைய பாதுகாக்கணுமே என்று. கனிமான சகோதரர்கள், அந்த சமூகம் விளங்கினாங்க. அந்த நேரத்தில் உள்ளவங்க விளங்கி, இந்த விலங்கை இல்ல, இந்த பெண்ணுக்கு வாப்பை இல்ல, நானே இல்ல, மகன் இல்ல, கணவன் மௌத்தாகிட்டா, இப்ப நாங்க என்ன செய்யணும் இந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு, அடுத்த இதுக்குரிய தீர்வு என்ன என்று அந்த சமூகமும் அதை யோசிக்கல. சமூகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், வஅன்கிஹு அல்-அயாம மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாஇக்கும் இயகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹ். எத்தனை ஏழை பெண்கள் இருக்கிறாங்க, குமரி பெண்கள் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்கிறாங்க, முடிக்கிறதுக்கு தகுதியான கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க. இவங்களை தேடி 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 முடிச்சு வைங்க. முடிச்சு வைக்கல, அவங்களோட ட்ரெக் மாறி விபச்சாரத்துக்கு போகும் என்று பின்னாலுள்ள ஆயத்தை சொல்லுது. இந்த சமூக பணியெல்லாம் யாரும் மண்டை கெடுக்கிற இல்லை, இதெல்லாம் யாரும் தலை கெடுக்க மாட்டான். அப்ப அந்த நேரத்தில் உள்ளவங்க ஒரு ஓட்டையை விட்டாங்க. இந்த பெண்ணுக்கு மறு திருமணத்தை முடிச்சு கொடுக்காததினால இதுக்கு வேற தொழில் ஒன்று இல்லை, வேற தொழில் ஒன்று இல்லை, விபச்சார தொழில் ஆரம்பிச்சான். மக்கள் குறை சொன்னான். மக்கள் அப்படித்தானே குறை சொல்லுவாங்க தானே, மக்கள் குறை சொல்லுவாங்க, மக்கள் கெடுதி சொன்னாங்க. ஆனா என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய பயமும் உள்ளத்துல இருந்துச்சு. வேற ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இந்த செயல்ல ஈடுபட்டான். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு இந்த பெண்மணி போய்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாய் தாகத்தின் காரணமாக நாக்க வெளியில போட்டுக்கொண்டு தடமாறுது. உயிருக்கு போராட்டம் அந்த நாய். இவன் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அந்த கிணத்துக்கு போயிட்டு தன்னுடைய காலுறைய அல்லது தன்னுடைய முந்தானையை எடுத்து அந்த கிணத்துல போட்டு தண்ணியை எடுத்து நாயிட வாயில் அப்படியே புடிஞ்சுட்டுச்சு. நாய் தண்ணீர் தாகம் தீர்த்து நல்ல தண்ணியை குடிச்சிட்டு நாய் போய்த்துட்டு. அன்றைய காலத்துல நபி இருந்தான், நபிமார்கள். அந்த நபிக்கு அல்லாஹ் வஹி அனுப்பினான். இந்த பெண் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு மோசமான பெண்மணி என்பதை அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ் இவட ஷேரத்தை அல்லாஹ் பார்த்தார். இந்த நாயோட காட்டி இறக்கம். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நபியோட விஷயத்தை அல்லாஹு தஆலா அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் கற்றுக் கொடுத்தார். அது வாழையடி வாழையாக புகாரியில நாங்க படிச்சோம், இப்ப நீங்க படிச்சீங்க. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய தயால குணமுள்ளவன். இதனாலதான் அல்லாஹ் சூரியன் மேற்குல உதிக்கும் வரையில தௌபாவுடைய வாயிலை அல்லாஹ் திறந்தே வைத்திருக்கிறான். வேற இறக்கமாண்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் கியாமத்து நாள்ல வருவார், நிறைய பாவம் செஞ்சுட்டு அப்படியே வருவார். வந்தோடனே அவருக்கு வேற வழி இல்லை, அல்லாட்ட போய் சரண்டராகி சொல்லுவான், யாரெல்லாம் நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், நீ என்ன விசாரிக்காத, என்ன நீ அப்படியே நரகத்துக்கு அனுப்பிடு. நரகத்துக்கு அனுப்ப தேவையே இல்லை, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலே நீ விழுந்துடுவாய். நரகத்துக்கு அனுப்ப தேவையே இல்லை, பாலத்தை கடந்து தானே சுவர்க்கத்துக்கு போகணும். அந்த பாலத்திலே நீ விழுந்துடுவாய். யா அல்லாஹ், என்ன நீ நரகத்துல போட்டுடாதே. ஏன் அப்ப நீ அமல் செய்யல, ஏன் நீ தௌபா செய்யல, நீ ஏன் இந்த மன்னிப்பு கேட்கல? யா அல்லாஹ், என்ன நீ இப்பயாவது மன்னிச்சிடு, இப்பயாவது மன்னிச்சிடுன்னு கெஞ்சுவான். நாளைக்கு மர்மையில நடக்கிற இந்த சம்பவங்களை அல்லாஹ் இவ்வளவு அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்துறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு அழகா தெளிவுபடுத்தினாங்க. இப்ப அல்லாஹ் அவரை கூப்பிட்டு, சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன்,
உன்னை நான் மன்னிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ், நீ இன்ன இடத்துல இந்த பாவத்தை செஞ்சாய், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க. அல்லாஹ் அவரை மன்னிச்ச மட்டுமல்ல, அவருடைய உறுப்புகளுக்கும் அல்லாஹ் மறக்கடிக்க செய்தான். நடந்த இடத்துக்கும் அல்லாஹ் மறக்கடிக்க செய்தான். நடந்த காலத்துக்கும் அல்லாஹ் மறக்கடிக்க செய்தான். மலக்குகளுக்கு கூட அல்லாஹ் மறக்கடிக்க செய்தான். நாளைக்கு மர்மையில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இவர்கள். உறுப்புகள் சாட்சி சொல்லும், இடம் காலம் சாட்சி சொல்லும், மலக்குகள் சாட்சி சொல்லுவார்கள். இவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மறக்கடிச்சிட்டு அல்லாஹ் மட்டும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார், நீ இந்த இடத்துல இந்த பாவத்தை செய்தாய், ஆனா நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ சுவர்க்கத்துக்கு போய் வா. திருப்பி அவர் வருவார். யார நீ ஏன் மன்னிச்ச காரணம் என்ன? மன்னிச்ச காரணம் அல்லாஹ் அப்பதான் அதை சொல்லுவான். நான் உன்னை மன்னிச்ச காரணம், நீ யார்ட குறைகளையும் பேச மாட்டாய். சுப்ஹானல்லாஹ், யார்ட பாவங்களையும் மக்களுக்கு மத்தியில பரப்ப மாட்டாய், இதனாலதான் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் அவர் அப்படியே அனுப்புவார். புகாரில வருது. இன்னும் வருவார், மலை அளவுக்கு நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருவார். அல்லாஹ் சொல்லுவான், பாய் உங்களை நான் மன்னிக்கல, இன்றைக்கு மன்னிக்க மாட்டேன், நீங்க நரகத்துக்கு போங்க. யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய நன்மைகளை செய்தேனே, திரும்ப நீ ஏன் மன்னிக்கல? அடியார்கள பாவத்தை பத்தி நீ அடபர அடிச்சாய், அடியார்கள பாவத்தை பத்தி நீ மற்றவர்களுக்கு சொன்னாய், இந்த அடியார்களுடைய பாவத்தை பத்தி நீ பரப்பிக்கொண்டே இருந்தாய். இப்ப எல்லாருக்கும் மத்தியில உண்ட பாவத்தை நான் பிரகடனத்தை போகிறேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் செய்த பாவங்களை நாங்க அப்படியே மன்னிக்கணும், மறைச்சிடணும், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில விட்டுடணும். அல்லாஹ் இவளை மன்னிப்பாளன் என்று பாருங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்து நன்மைகளை தந்து இந்த நன்மைகளை கொண்டு மன்னிக்க அல்லாஹ் விரும்புகிறான். நாங்க இன்ஷா அல்லாஹ் நோன்பு முடிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்விடத்துல இருந்து, தனிமையில இருந்து, கண்ணால கண்ணீர் வடிச்சு நாங்க அல்லாஹ்விடத்துல மக்ஃபிரத்தை தௌபாவை அடைந்து கொள்றதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக 3 ஹதீஸ் ஞாபகப்படுத்துறேன். நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய அமல், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி ரவாஹுல் புகாரி. ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிக்கிறார், ஈமானோட நன்மையை ஆதரவு வைத்து அல்லாஹ் அவரை மன்னிச்சிட்டார். வமன் காம ஃபீ ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. இரவு நேரத்துல தராவீஹ் தொழுகிறார், அல்லாஹ் அவரையும் மன்னிச்சிட்டான். வமன் காம ஃபீ லைலத்தில் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு அடையறதுக்காக வேண்டி இரா வணங்குகிறார், வித்ரு தஹஜ்ஜத் போன்ற தொழுகைகளை இவரே சுப்ஹானல்லாஹ் கால் வீங்க 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 தொழுகிறார், அல்லாஹ் அவரையும் மன்னிச்சிட்டான், அல்லாஹ் அவரையும் மன்னிச்சிட்டான். பெரும் பாக்கியம் அருமையானவர்களே. இந்த இரவுகளை யாரும் வீணாக்கிடாங்க, விசேஷமாக ஒத்தைப்படை இரவுகளை யாரும் வீணாக்கிடாங்க. இந்த இரவுல கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளோட நடு நிஷியில இருந்து சுபஹ் வரையில சுத்தி கொண்டே இருக்கிறாங்க, அல்லது இரவு நேரம் ஆரம்பத்துல இருந்து சுபஹ் வரையில சுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அது இந்த கடைசி 10 ஒத்தை படையில இன்ஷா அல்லாஹ் அதிகம் அல்லாஹ்வுடைய கிருபையில நிகழ்றதுக்கு சாத்தியம் இருக்குது. அது எந்த நேரம் எந்த இரவு தெரியா மறக்கப்பட்டது. அந்த லைலத்துல் கத்ர் இன்றைக்கு இரவண்டா, இன்றைக்கு கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மலக்குகளும் இன்றைக்கு இரவு அப்படியே வலம் வந்து கொண்டு இந்த உலகத்துல சுத்தி கொண்டு இருந்தா, நாங்க ஒரு அமல்ல இருந்தால், உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதினால், இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தா 1000 மாதங்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதின நன்மை. சுப்ஹானல்லாஹ். 83 வருடம். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒரு சதகா கொடுத்தா 83 வருடம் சதகா கொடுத்த நன்மை, 1000 மாதங்கள் சதகா கொடுத்த நன்மை. ஒரு தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொன்னா 1000 மாதங்கள் தஸ்பீஹ் செய்த நன்மை. ஒரு பெற்றோர்களை கண்ணியப்படுத்துறதுக்காக பெற்றோர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் இரக்கமாக நடந்தா, அல்லது ஒரு நோயாளியை சேவை விசாரிக்க போனா, ஏதோ ஒரு முறையில மக்களுக்கு ஒரு சேவை ஒன்று செஞ்சா 1000 மாதங்களுடைய நன்மை அல்லாஹ் தாராண்டா. லேசான இரவல்ல, அது மட்டுமல்ல மக்ஃபிரத்தையும் அல்லாஹ் தாரான்.
எஞ்சியுள்ள நாட்கள் 3 நாட்கள் தான் இருக்கு. எஞ்சியுள்ள நாட்கள் யாரும் இந்த 10 யாரும் வீணாக்கிடாங்க. ஏண்டி அளவு அருமையானவர்களே, வியாபாரத்தில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அமல்ல கழிக்க பாருங்க. விசேஷமாக முடியுமானவங்க பள்ளியில ஈத்திகா பெரியங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வார நேரம் கான யஅதகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர் வகான யஷுத்து மிஸரஹு வ ஈகல் அஹ்லஹு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கடைசி 10 வந்தா எல்லாரும் மறந்துடுவாங்க. கூட்டாளி மாற மறந்துடுவாங்க, மனைவி மாற மறந்துடுவாங்க, பிள்ளைகளை எல்லாரையும் மறந்துடுவாங்க. கடைசி 10 வந்துட்டா பள்ளி புறா சாரத்தை இறுக்கி கட்டுவாங்க. நீண்ட நேரம் நின்று வணங்குவாங்க. நின்று வணங்குற நேரம் ராவைக்கு போயிட்டு மகளை எழுப்பாட்டிடுவாங்க. டக் டக் டக்கண்டே அப்படியே தட்டி பாத்திமா எழுப்பாட்டிட்டுடுவாங்க. மருமகனை எழுப்பாட்டிட்டுடுவாங்க. மனைவி ஆயிஷா கூமி ஆயிஷா அவுத்திரி அப்பவை எழுப்பாட்டி வித்திரு தொழுங்கன்னுவாங்க. கண்ணியமான சகோதரர்களை, இந்த கடைசி 10 மிக மிக முக்கியமான 10. யாரும் தயவு செய்து பிரயோசனம் இல்லாத வேலைகள்ல கழிச்சிடாம இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அடையிறதுக்காக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்கள்ல ஈடுபடுறதுக்கு எல்லாரும் முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் இதை கேட்டோமோ இதை பேசினோமோ இஹ்லாஸோட அமல் செய்யறதுக்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானா. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.